ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீட்லயே உலர் திராட்சை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடையில ட்ரை கிரேப்ஸ் வாங்குறப்போ நிறைய கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போட்டு கொடுப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால நம்ம வீட்லயே எப்படி நல்லா ஆரோக்கியமான முறையில ட்ரை கிரேப்ஸ் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு உலர்ந்த திராட்சை செய்யறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு விதை இல்லாத பச்சை திராட்சை எடுத்திருக்கேங்க. இதுக்கு பதிலா விதையுள்ள கருப்பு திராட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துட்டோம். இதுல உரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. அதனால இதுல இருக்க இந்த ஃபெர்டிலைசர்லாம் அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இதுல 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விடலாங்க. பாருங்க, திராட்சையை 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். திராட்சையை பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போறோங்க. திராட்சையை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சோம் இல்லைங்களா, அந்த திராட்சையை சேர்த்துட்டு 3ல இருந்து 4 நிமிஷம் வேக விடலாங்க. திராட்சைய அந்த தோல் விரிசல் வராம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, திராட்சையை சேர்த்து நல்லா 4 நிமிஷம் வேக விட்டுட்டோம். எல்லா திராட்சையும் இது போல நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வேக வச்ச திராட்சைய நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இத வெயில்ல நல்லா 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்க போறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளுடைய ஹொசூர்ல வீட்டோட மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இப்போ காலையில 9 o'clock பாருங்க, ஹொசூர் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம வேக வச்ச திராட்சையை நல்லா துணி மேலே பரப்பிட்டு வெயிலில் 3 நாள் காய வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்க, முத நாள் காய வச்சப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. இன்னுமே இது 2 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா திராட்சையை 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். மேலே நல்லா காஞ்சிருக்கு, உள்ள நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க. கடைகள் எல்லாம் இதை சக்கரை தண்ணியில ஊற வச்சுதான் பதப்படுத்துவாங்க. ஆனா நம்ம வீட்டுல ரொம்ப ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா ரெடி பண்ணிட்டோம். இந்த உலர் திராட்சையை ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெடாம நல்லா சுத்தமா இருக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 10 அல்லது 12 திராட்சையை எடுத்து தண்ணியில ஊற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. இதுல நிறைய கால்சியம் இருக்குங்க. இது கூட பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போலவும் கொடுக்கலாம். நம்ம டிராவல் பண்றப்பையும் கொஞ்சம் போல கையில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோட செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.